வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 5. இருப்பிடம் கேட்ட கலிபுருஷன். தருமபுத்திரரால் முடிசூடப்பட்ட பரீட்சித்துக்கு தன் முன்னோர்கள் பெயர் விளங்க சிறந்த முறையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். உத்தரனுடைய பெண் இராவதியை மணந்து கொண்டான். அவளுக்கு ஜனமேஜயன் முதலான 4 குமாரர்கள் பிறந்தார்கள். குரு கிருபாச்சாரியாரை வணங்கி அவர் ஆசியுடன் 3 அஸ்வமேத யாகங்கள் செய்தான். ஒரு சமயம் திக்விஜயம் செய்து வரும்போது ஓரிடத்தில் 3 கால்களை இழந்து ஒற்றை காலில் இருக்கும் ரிஷபத்தையும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் பசுவையும் பார்த்தான். ராஜ லட்சணங்களுடன் கூடிய மனிதன் ஒருவன் அவற்றை அடிப்பதை கண்டான். பார்த்த மாத்திரத்திலேயே அவன் கலிபுருஷன் என்பதை பரிசித்து அறிந்து கொண்டான். பெரும் சீற்றத்துடன் கையில் அம்பை எடுத்தான். ஒற்றை காலுடன் என்ற ரிஷபம் தர்ம தேவதையாகும். கிருத யுகத்தில் அதற்கு 4 கால்கள். கிரேத யுகத்தில் தர்மம் குறையவே ஒரு காலை இழந்து 3 கால்களை உடையதாக இருந்தது. துவாபர யுகத்தில் மற்றொரு காலையும் இழந்தது. கலியுகத்தில் கலிபுருஷனிடம் அதர்மம் மிஞ்சி இருக்கவே மேலும் ஒரு காலை இழந்து ஒற்றை காலுடன் நின்றது. கலிபுருஷன் ஆதிக்கத்தை கண்டு மனம் பொறாத பூமி தேவதை பசு கண்ணீர் விட்டு அழுதது. பசுவாகிய பூமி தேவதையை பார்த்து தர்ம தேவதை கேட்டது, ஏ பூமி தேவி, உன் உடல் வாடியிருப்பதன் காரணம் என்ன? முகம் சோகம் நிரம்பியதாக இருக்கிறதே. கலியினுடைய ஆதிக்கத்தால் கால்களை இழக்க ஒற்றை காலுடன் நிற்கும் நீ கர்மாக்கள் குறைந்து விட்டதால் தேவர்களுக்கு உரிய அவிர்பாகம் கிடைக்கவில்லையோ என அவர்களை பார்த்து வருத்தப்படுகின்றாயோ? இனி நாட்டில் பிதா குழந்தைகளையும் கணவன் மனைவியையும் ரசிக்கப் போவதில்லை என்பதை குறித்து சங்கடப்படுகின்றாயா? உனக்கேற்பட்ட சுமையை குறைக்க அவதரித்த பகவான் தம் வேலையை முடித்து கொண்டு புறப்படுகையில் உன்னை விட்டுவிட்டு போய்விட்டாரா என வருந்துகிறாயா? தர்மத்தின் கேள்விகளுக்கு பசு கண்ணீர் விட்டபடி பதிலளித்தது. தர்ம பிரபு, நீ சொல்வது அனைத்தும் உண்மையே. எந்த மக்களுக்கு நன்மையை அளிக்க நீ இருக்கின்றாயோ அந்த மனிதர்களே உன்னை நினைக்காது இருப்பதை எண்ணும் போது என் சோகம் அளவிட முடியாததாக ஆகின்றது. இவ்வாறு அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது பரீட்சித்துக்கு அங்கு வந்து சேர்ந்தான். கையில் எடுத்த அம்பை வில்லிலே பூட்டியபடி, ஹே மானுடா, நீ யார்? என் நாட்டிலே ஒரு காரணமும் இன்றி பிறர் ஹிம்சைக்கு உள்ளாவதை நான் அனுமதிக்க மாட்டேன். வைகுண்டநாதனான ஸ்ரீ கிருஷ்ணனும் காண்டீபத்தை உடைய அர்ஜுனனும் இல்லை என்ற காரணத்தால் எளியாரை இம்சிக்க தொடங்குகிறாயா? உன் தோற்றமோ அரசனை போல இருக்கிறது, உன் செய்கையோ கீழ்த்தரமாக இருக்கிறது. நீ யார் என்பதை சொல். ஒரே காலில் மட்டும் நிற்கும் ரிஷபமே நீ யார்? என்னை சோதிக்க வேண்டி மாய ஊறு எடுத்து வந்துள்ள தேவர்களா நீங்கள்? கோபாலன் இருந்தவரை எந்த பிராணியும் கண்ணீர் விட்டதில்லை. பசுவே, உன் கண்ணீர் பெருக காரணம் என்ன? உங்களை அந்த மானிடத்திடமிருந்து நான் காப்பாற்றுவேன். அதைரியம் வேண்டாம். எந்த அரசனுடைய நாட்டில் தர்ம விரோதிகளால் பிரஜைகள் துன்பப்படுகின்றனரோ அவனுடைய புகழும் ஐஸ்வர்யமும் ஆயுளும் நசிந்து விடுகின்றன, துன்பப்படுகின்றன. குடிகளின் கஷ்டத்தை போக்குவதுதான் அரசனுடைய தர்மமாகும் என்று கர்ஜித்தான் பரீட்சித்து. அப்போது தர்ம தேவதை அரசனை பார்த்து, ஹே ராஜன், நல்ல வார்த்தைகளைத்தான் கூறினாய். பாண்டுவின் வம்சத்தில் வந்த நீ உன் முன்னோர்களைப் போன்றே துன்பத்தில் சிக்கியுள்ள பிராணிகளுக்கு அபயம் தரும் வார்த்தைகளை சொன்னாய். நாங்களோ எந்த புருஷனிடமிருந்து எங்களுக்கு துன்பம் உண்டாகக்கூடிய காரணங்கள் ஏற்பட்டனவோ அந்த புருஷனை அறியோம். நீயே உனது புத்தியால் அறிந்து கொள் என்று சொல்லிற்று. பரீட்சித்து ரிஷபமாகிற தர்ம தேவதையின் வார்த்தைகளை கேட்டு சிறிது யோசித்தவனாய் அதை பார்த்து சொன்னான், ஏ தர்ம புருஷா, கெடுதல் செய்தவனை அறிந்திருந்த போதிலும் அதனை நேரில் குறிப்பிடலாகாது என்ற தர்மத்தின்படி அமைந்திருக்கின்றது உன் பேச்சு. ஆகவே ரிஷப ரூபத்தில் வந்திருக்கும் தர்ம தேவதையாக உன்னை எண்ணுகிறேன். தவம், சௌம்சம், தயை, சத்தியம் இந்நான்கும் தர்மத்தின் பாதங்கள் என சொல்லப்பட்டுள்ளன. கர்வம், ஸ்ரீலோலம், மதம் ஆகிய அதர் மாம்சங்களினால் உன் 3 பாதங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இப்போது சத்தியமாகிற ஒரே பாதம்தான் உன்னிடம் எஞ்சிருக்கிறது. அதையும் கலியில் பொய் எனப்படும் அதர்மம் அளிக்க விரும்புகிறது. அதேபோல் இங்கு நிற்கும் பசுவை பூமி தேவி அவர் வைகுந்தம் ஏகிவிட்டதால் துயரம் கொண்டு இனி பிராமண பக்தியற்றவர்களும் சத்திரியர் போல வேஷம் போடுபவர்களுமான கீழோரும் உன்னை அனுபவிக்கப் போகின்றனரே என்று கண்ணீர் விடுவதாக என் புத்திக்கு எட்டுகிறது என்றான் அரசன். பின்னர் அவர்கள் பக்கத்தில் நிற்கும் மானிடனை பார்த்து, அடே மானிடா, உன் வேஷம் வெளிப்பட்டு விட்டது. இத்தனைக்கும் காரணமான நீ வேறும் யாருமில்ல, அதர்மத்தை மித்திரனாக கொண்ட கலிபுருஷனே, உன்னை இப்போதே ஒழுத்தி விடுகிறேன்.
என்று கூறியவனாய் அம்பை வில்லில் போட்டு நாணை எடுத்தான். அரசன் பிரயோகிக்க இருக்கும் அஸ்திரத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை கண்ட மனிதன் வெலவெலத்து போய் வாய் குளற தன்னுடைய உண்மையான வடிவை எடுத்துக்கொண்டு ஹே ராஜன் அபயமருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நெடுஞ்சான் கிடையாக தலையில் விழுந்தான். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனத்தில் பலராலும் புகழப்பட்ட பரிஷத்துக்கு ராஜன் தன் கால்களில் சரணம் என்று பிடித்தவனை கொள்வது தர்மத்துக்கு விரோதம் என்று அறிய மாட்டானா? வில்லிலே பூட்டிய அம்பை கையில் எடுத்துக்கொண்டு அர்ஜுனனுடைய கீர்த்தியை பெருமையும் தாங்கி வரும் என்னிடம் அபயம் என சரணடைந்தவனுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. இதை தெரிந்து கொள், பயப்பட வேண்டாம். ஹே கலிபுருஷா, சத்தியத்தை நடத்தி வரும் என் நாட்டில் அதர்மத்துக்கு அதிபதியான உனக்கு இடமில்லை. ஆகவே என் நாட்டை விட்டு உடனே வெளியேறிவிடு. என் ராஜ்யத்தில் உன்னால் மக்கள் துன்பப்படுவதை நான் சகித்து கொண்டிருக்க முடியாது என்றான். கலிபுருஷன் உடல் நடுங்க எழுந்தவன் இரு கைகளையும் கூப்பியவாறு, ஹே ராஜன், இந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறிடத்தில் சென்று வசிக்குமாறு உத்தரவிட்டீர்கள். நான் எங்கு சென்று வசிப்பேன்? இந்த பூம மண்டலம் முழுமையும் உம்முடைய ஆக்னைக்குள் கட்டுப்பட்டதென்றோ? உம்முடையதல்லாத ஒரு ஊசி குத்தும் இடம் கூட கிடையாதே. உம்மை சரண் என்று பணித்துவிட்ட எனக்கு போக்கிடம் இல்லாது போய்விட்டது. நீங்களே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து காட்டுங்கள், அங்கு சென்று நான் வசிப்பேன் என்றான். பரிஷித்தும் அவன் கோரிக்கைக்கு இணங்க வேண்டியதாயிற்று. ஹே கலிபுருஷா, நீ வசிக்க வேண்டிய இடங்களை நான் குறிப்பிடுகிறேன். அந்த இடங்களில் நீ தாராளமாக வசிக்கலாம். சூதாட்டம், மது அருந்தும் இடம், ஸ்திரீகளிடம் அதிக ஆசை கொண்டு அவர்களுக்கு சேவை புரியும் இடம், பிராணிவதை நடக்கும் இடம் ஆகிய இந்நான்கு விதமான அதர்மம் நடக்கும் இடங்களை உனக்கு அளித்தேன் என்றான். கலிபுருஷன் மீண்டும் அரசனை வணங்கி, ஹே ராஜன், என் விஷயத்தில் தாங்கள் தயை காட்டினீர்கள். தாங்கள் குறிப்பிட்ட இந்நான்கும் எந்த ஒன்றிலே அடங்குகிறதோ அந்த ஸ்தானத்தை எனக்கு தாருங்கள் என்று வேண்டினான். அரசனும் ஸ்வர்ணத்தை கலிபுருஷனுக்கு ஸ்தானமாக அளித்து, ஆகவே தர்மசீலர்கள் பொய் சொல்லுதல், கர்வம் கொள்ளுதல், ஸ்திரீகளிடம் ஆசை, பிறரை ஹிம்சித்தல், ஸ்வர்ணம் முதலான ஆபரணங்கள் ஆகியவற்றில் பிரியம், இவ்வைந்தும் ஒதுக்கி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கலிபுருஷன் அரசனை நமஸ்கரித்து அவரிடம் விடை பெற்று சென்றான். அதன் பின்னர் பரிஷித்து தர்மதேவதையின் இழந்த 3 பாதங்களான தவம், சௌசம், தயை ஆகியவற்றை திரும்பவும் அடைய செய்து விடை கொடுத்து அனுப்பினான். பூமி தேவியும் அரசனை பலவாறு புகழ்ந்து கொண்டாடி தன் இருப்பிடம் திரும்பினாள். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.